திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் மாற்று கருத்துக்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க, விமர்சனங்களை எடுத்து வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற பாமக வந்து எப்படி வெளியிலிருந்து கண்டன பாஜகவை விமர்சித்து கண்டன அறிக்கைகள் வெளியிடுறாங்கன்னு சொல்றீங்களோ, அதே போல கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து கண்டன அறிக்கைகள் வெளியிடுறாங்க, விடுதலை சிறுத்தைகள் வெளியிடுறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட பிளவுபடலாம், அதற்கான சாத்தியங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட நீங்க சொல்வது போல இன்றைய சூழல்ல இந்த கள நிலவரத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவா இருக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் அதை ஒத்துக்கிறேன். அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இது வலுப்பெறுவதற்கான சாத்தியமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா இந்த அலையன்ஸ் எப்போதுமே இப்படிதான், லாஸ்ட் மினிட்ல தான் இது ஃபார்ம் ஆகும், லாஸ்ட் மினிட்ல தான் இது ஷேப் ஆகும். சோ அப்படியான சாத்தியங்கள் இன்னும் ஓப்பனா இருக்கதா நான் பாக்குறேன். பாமகக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்பிளிட் அது ஒரு பக்கம் இருக்கு. தேமுதிக தன்னுடைய முடிவை ஜனவரி மாசம் அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய மற்ற சிறிய சிறிய கட்சிகள் எல்லோருமே இந்த நிமிடம் வரை எங்குமே அவர்கள் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியே போகிறோம்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஊடகங்கள் எல்லோரும் சேர்ந்து அதிமுக கூட அலையன்ஸ்ல யார் வந்தா, ஒரு பெரிய கட்சி கூட வரல, ஒரு பெரிய கட்சி கூட வரல அப்படின்னா நீங்கள் யாரை பெரிய கட்சி என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? பெரிய கட்சிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான், அது உலகத்துக்கே தெரியும். ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக.